ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியோட செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14 2026 வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான போஸ்ட் கேட்டகரி, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 10th பாஸ் அப்ளை பண்ணலாம், 12th பாஸ் அண்ட் கிராஜுவேஷன் முடிச்சவங்க யார் வேணாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ்லேருந்து 30 இயர்ஸ், பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ இந்த போஸ்ட்ல என்னெல்லாம் வரும், இதுக்கான சேலரி என்ன, இந்த எக்ஸாம்ஸ்ல என்னென்ன கேட்டகரி பேப்பர்ஸ்ல நம்ம எக்ஸாம் எழுத போறோம், இதை பத்தின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கு அண்ட் நோ இன்டர்வியூ. நமக்கு முக்கியமா தேவைப்படுறது நோ இன்டர்வியூ. இது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். டைரக்டா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிரும். அண்ட் சேலரி பேசிக் சேலரியில் ஆரம்பிச்சு 34,800 வரைக்கும் நமக்கு 10th பாஸ் ஆனவங்களாலேயே வந்து இந்த சேலரியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபை எடுக்க முடியும். ஸோ இந்த போஸ்ட் எவ்வளோ வேகன்சிஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2,919 போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்காங்க. கேட்டகரி வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான டேட்ஸ், இம்பார்ட்டண்ட்டான டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் 13th ஏப்ரல் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ளிகேஷனும் ஸ்டார்ட்ல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கொடுக்குறேன். நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், புதுசா பண்றவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு பண்ணணும். ஏற்கனவே பண்ணவங்க அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து 4th May 2026 லாஸ்ட் டேட்டு. அண்ட் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டு 5th May 2026. ஸோ கரெக்ஷன் விண்டோ வந்து நமக்கு 11th Mayலேருந்து 13th May. எக்ஸாம்ஸ் டென்டேட்டிவா June 2026 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட், ஸோ ஏஜ் லிமிட், மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 இயர்ஸ் இருக்கணும். 10th கிளியர் பண்ணவங்களும் எழுதலாம், 12th அண்ட் கிராஜுவேட்டட் லெவல்லையும் எழுதலாம். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 5 இயர்ஸ், ஓபிசி கேண்டிடேட் 3 இயர்ஸ், லைக் ஒவ்வொரு கேட்டகரிக்குமான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசபிள்டு பர்சனாக இருந்ததுன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ், 8 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்ததுன்னா 3 இயர்ஸ், அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓகே, இதுக்கான குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் லெவலாக இருந்தால் பேச்சுலர் டிகிரி இன் எனி ஃபீல்டு, நீங்க எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில படிச்ச எல்லா டிகிரியுமே எலிஜிபிள். அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா 10+2 அந்த பேட்டர்ன்ல ரெகக்னைஸ்டு போர்டில் எழுதின எக்ஸாம்ஸ் எலிஜிபிள். மெட்ரிகுலேஷன் ஆர் 10th லெவல் அப்படின்னா 10th கிரேட் நம்ம கிளியர் பண்ணியிருந்தா போதும், விச் இஸ் ரெகக்னைஸ்டு பை இந்தியா. அப்ளிகேஷன் ஃபீஸ், இது ரொம்ப கம்மியான அப்ளிகேஷன் ஃபீஸ் நமக்கு எஸ்எஸ்சியில் மட்டும்தான். ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரிக்கு 100 rupees. ஃபீமேல், எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே ஃபீஸ் எக்ஸெம்டட், நீங்கள் ஃபீஸ் எதுவும் பே பண்ண வேண்டாம். ஸோ இந்த எத்தனை ஸ்டேஜஸ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் 100 மார்க்ஸ்க்கு நடக்க போகுது. அடுத்தது இந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது இஃப் அப்ளிகபிள், சில போஸ்டிங்க்கு தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு. ஸோ ஸ்கில் டெஸ்ட் எல்லாத்துக்கும் கிடையாது, அது அப்ளிகபிள் ஆகிற அந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் செலெக்ஷன், நோ இன்டர்வியூ. நமக்கு முக்கியமான பாயிண்ட் இதுதான், இங்கே இன்டர்வியூ கிடையாது, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ கிடையாது. அண்ட் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். அந்த 100 கொஸ்டின்ஸை 4 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நமக்கு ரீசனிங்லேருந்து வர கொஸ்டின்ஸ் இருக்கும் 25, ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 25, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 25. ஒரு கொஸ்டினுக்கு நமக்கு 2 மார்க்ஸ். ஸோ 25 into 2 50. ஸோ ஒரு கொஷினுக்கு 2 மார்க். செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு, செக்ஷனல் டைமிங் இருக்கு. ஒரு பார்ட்டுக்கு 15 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் அலாட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலா 1 hour. ஸோ 60 மினிட்ஸ்ல நம்ம 100 கொஷின்ஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இங்க நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ ஒரு கொஸ்டின் ராங்கா இருந்ததுன்னா 0.5 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. டிஃபிகல்ட்டி லெவல் வந்து பேஸ்ட் ஆன் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நீங்கள் 10th முடிச்சுட்டு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு லெவலில் இருக்கும், 12th முடிச்ச பர்சனாக இருந்தால் உங்களோட லெவல் வேறையாக இருக்கும், கிராஜுவேட்டோட லெவல் வேறையாக இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு யுவர் குவாலிஃபிகேஷன் த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இங்கே வேரி ஆகும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் அப்ளை பண்ணி பாருங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட
உள்ள என்டர் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். இந்த பேஜ்ல உங்களோட ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல லாகின் ஆர் ரெஜிஸ்டர்னு இருக்கு. இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு கேண்டிடேட் அப்படின்னு இருக்கும். இந்த கேண்டிடேட்ல கீழே லாகின், நியூ யூசர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏற்கனவே நீங்க லாகின் பண்ணிருக்கீங்க, ஒன் டைம் இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ள போயிடலாம். அப்படி இல்லை புதுசா நீங்க இன்னைக்கு தான் வந்து எஸ்எஸ்சிக்குள்ள போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நவ்னு கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நவ் கொடுக்கும்போது இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போயிட்டு நம்ம ஒரு டீட்டெயில்ஸா கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஒரு டீட்டெயிலா கொடுத்து முடிக்கும் போது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுல உங்களுக்கு தேவையான போஸ்டிங் கிளிக் பண்ணி நம்ம எங்க எழுத போறோம் எல்லாத்தையுமே நீங்க அங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கண்டினியூன்னு கொடுக்கும்போது பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பாஸ்வேர்ட் கிரியேஷன், அடிஷ்னல் டீட்டெயில்ஸ், டிக்ளரேஷன். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது அடுத்த பேஜ்க்கு போகும். அங்க நம்ம அடுத்தடுத்த போஸ்டுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கேயே எல்லாமே இருக்கு, இந்த ஒரு பேஜ்லயே இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆதார் கார்டு இருக்கா அண்ட் ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். வெரிஃபை ஆதார் டீட்டெயில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ ஹியர்பைல டிக் மார்க் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அனுப்பிட்டு அந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கேண்டிடேட் நேம் உங்களோட மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க நேம் எப்பயாவது சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க நோ கொடுத்துக்கலாம். ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் அண்ட் வெரிஃபை ஃபாதர்ஸ் நேம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் உங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்க ஃபாதர் நேம் எப்படி இருக்குமோ அப்படியே நீங்க டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் மெட்ரிகுலேஷன், நீங்க 10th ஸ்டாண்டர்ட் என்ன போர்டு அண்ட் வெரிஃபை மெட்ரிகுலேஷன் எஜுகேஷன் போர்டை அதை வெரிஃபை பண்ண சொல்றாங்க. ஸோ மேலே நீங்க டைப் என்ன செலக்ட் பண்றீங்களோ அதை திருப்பி நெக்ஸ்ட்டும் இது பண்ற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட்ல உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், அதை பார்த்து இங்கே ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் இயர் ஆஃப் பாசிங், வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங், ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். லாஸ்ட்ல உங்களோட கேண்டிடேட்ஸ் மொபைல் நம்பர், கேண்டிடேட்ஸ் இமெயில் ஐடி கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட்ல தான் நீங்க போஸ்ட் அண்ட் எந்த எக்ஸாம் சென்டர்ஸ் அதெல்லாம் நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ssc.gov.in போனாலும் நீங்க இதை ரெஜிஸ்டர் பண்ணலாம்.